ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே லைக் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கமெண்டும் பண்ணுங்கள், அது எனக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும். நான் மேலும் மேலும் நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ப்ரோச்சர்ஸ் வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு அழகான ப்ரோச்சர்ஸ் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிகிற வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள விட பண்ணாதவங்க தான் வந்து நிறைய பார்க்குறீங்க. அவங்களாம் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஒரு அழகான ப்ரோச்சர்ஸ் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க். இது வந்து நம்ம கடையில் வந்து ரெடிமேடாகவே நம்ம கிடைக்கிது. இல்லை நம்மளே வந்து ரெடி பண்ணாலும் இது ரெடி பண்ணலாம். இது ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். நான் இது எப்படி வந்து நம்மளே வந்து ரெடிமேடாக இது எப்படி பண்ணலான்னு நான் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரெடிமேட் பேட்ச் ஒர்க். இது ஃப்ளவர் சீக்வன்ஸ். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்மாலாக எடுத்துக்கலாம், பிக்கோ எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சுகர் பீட், லீஃபும் அதே போல் தான். உங்களுடைய அந்த ப்ளவுஸ் என்ன கலரு, சாரீ என்ன கலரோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து எடுத்துக்கலாம். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். நான் வந்து க்ளூ வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதுதான் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும் போது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் க்ளூ தடவிட்டு நான் வந்து இங்கே வந்து இது வந்து ஒட்டிக்குங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். நம்ம இந்த டிசைன்லாம் நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது அழகாக இருக்கும். நான் இந்த சைடு ஒட்டிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைடு நான் வந்து 5 ரெடிமேட் பேட்ச் ஒர்க் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அழகாக இது வந்து ஒட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து 5 இது வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ஒட்டிட்டோம். உங்களுக்கு இதே பேட்ச் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து திலகம் ஷேப்பில் வேணுனாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம விடலாம். இல்லை ப்ளவுஸுக்கு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கே போதும் அப்படின்னா நீங்கள் இது மட்டுமே நீங்கள் வந்து ஒட்டிட்டு விட்டுலாம். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தேவைப்படணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் வந்து இது பல்வேறு டிசைன்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இது பிக்கு, ஸ்மாலு, வேறு டிசைனில் வந்து கிடைக்கிது. தேவைப்பட்டால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே என்கிட்ட கிடைச்ச பொருளை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் இதில் வந்து ஊசியில் நான் கோத்துட்டேன். நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் இது யூஸ் பண்ணும்போது சொல்லுவேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். இந்த 5 பெட்டல் இருந்ததுன்னா
அந்த 5 பெட்டலி நூலை வந்து நம்ம விட்டு விட்டு எடுக்கணும். அப்புறம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அதை எப்படி பண்ணணும்னு நான் போட்டிருப்பேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மாட்டாது. இப்படி நம்ம பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரே ஒரு பெட்டலை மட்டும் நம்ம போட்டோன்னா அது வந்து எங்கன்னா மாட்டி கீழே வரத்துக்கு விழுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 5 பெட்டலை நீங்கள் கவர் பண்ணுறப்போல நீங்கள் அதை போடுங்க. நடுவில் வந்து நான் சுகர் பீடு ஆட் பண்ணேன். உங்களுக்கு என்ன பீடு வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பீடும் ஆட் பண்ணியிருக்கலாம். எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகாக தெரியும். அதே போல் நம்ம இந்த சைடு எடுத்துக்குங்க. இந்த கேப்பு இருக்குது இல்லையா, இந்த 2 பேட்ச் ஒர்க்குக்கு சென்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நீங்கள் கோருங்க. ஏன்னா இது 5 பெட்டலே நான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்காட்டி அது உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதனால் நான் வந்து அதை காமிக்கல. நான் டேரெக்டாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துலான்னு நான் வந்து டேரெக்டாகவே நான் அதில் வந்து கோக்குறேன். நீங்கள் பண்ணும்போது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுங்க. நான் என்னுடைய மொபைல் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யார் என் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீங்கள் எதனா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணலாம். அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பண்ண ஒர்க்கை வந்து நான் வந்து என்னுடைய சேனலில் நான் வந்து போடுவேன். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ யாருன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், ஜுவல்லரி மேக்கிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற டைமில் நான் வந்து சொல்லித்தரேன். உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வந்து 3 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து 4. உங்களுக்கு என்னுடைய வீடியோலாம் வந்து ஈஸியாக புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுன்னா அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை போல் ப்ரோச்சஸ் வீடியோ வந்து நிறைய வேணும்னா மோர் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே லைக் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குற ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அதுவும் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாமலே போகும். ஸோ என் வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம், சில விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லும் போது அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என் வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளவர் வச்ச உடனே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் வந்து லீஃப் வைக்கலாம். வந்து இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா, அங்கே வந்து அதுக்கு நேராக வந்து ஒரு லீஃபை வந்து கோத்துக்கிறேன். அதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு வழியாக நீங்கள் எடுத்துட்டு அதில் சுகர் பீடு வந்து 1 கோக்கலாம், இல்லை 2, 3 எவ்வளோ வேணால் நம்ம கோக்கலாம். நான் வந்து 3 கோக்குறேன். அது அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீடியோவில் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து காமிக்க முடியாது. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் இதை விட டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். ப்ளவுஸில் அதை எப்படி பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 1 மந்த்லேயே இந்த ப்ளவுஸஸ் ஒர்க்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்கள் ப்ளவுஸில் நீங்களே அழகாக போடலாம். இப்போ வந்து நான் 3 கோத்துட்டேன். 3 கோத்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து
அந்த லீஃபை வந்து நம்ம செட் பண்ணணும். நான் வந்து நேராகவே நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சைடாக வேணும்னா அந்த ஊசியை வந்து சைடாக வச்சு நம்ம வந்து அதில் கோக்கணும். பார்த்தீங்களா? அதே போல் ஒவ்வொரு பேட்ச் ஒர்க்குக்கும் சென்டரில் வந்து நான் வந்து அதை கோர்த்துக்கிறேன். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அது வந்து கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் வீடியோ வர முடியும் போது நான் சொல்கிறேன் இது எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பொறுமையாக என் வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன தரேன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம ஒவ்வொரு பகுதியில் வந்து நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் வந்து சுகர் பீடுக்கு பதிலாக 3mm பீடு, சக்கரை, சமைக்கி எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது கிராண்டாக இருக்கோ, எது கிடைக்கிறோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இது நீங்கள் இதே டிசைனும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் ஆரி வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ட்ரேசிங் மெத்தட் வீடியோ அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிசைனில் குழந்தைங்களோட பட்டு பாவாடை இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, பிளெயின் பட்டு பாவாடையில் நீங்கள் மேலே சட்டையில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்லீவ் பகுதி அந்த பட்டு சட்டையில் நடுவில் சென்டரில் கார்னரில் கூட இது யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ப்ளவுஸில் நம்மளே வந்து அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸஸ் நீங்கள் ஸ்லீவில் வந்து லாங் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் சென்டரில் போடலாம். பேக் சைட் இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே வந்து நம்ம ஊசியை வந்து கீழே இழுத்து நம்ம நாட் போட சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.